இந்த குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பசங்க 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்ட வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு கரைசல் தான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் இதான் பேக் பண்ண போகிறேன். ஒரு கட்டு கீரை வாங்கி முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மண் பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடான பிறகு பாசிப்பருப்பு ஒரு 1.5 கப்பு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லிருந்து 12, அது கூட கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் பசங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அதையும் போட்டு வேக வச்சிடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீரை இதில் மண் அதிகமாக இல்லை, அதனால 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு 3/4 அளவு வெந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை அது போட்டு நல்லா வெந்த பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கடைஞ்செடுத்தா ரெடி ஆயிடும். இதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். பட் கவிஷ்க்கு அது பிடிக்காது அப்படின்ட்டு ஆம்லெட் வச்சு பேக் பண்ணிட்டேன்.